ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆதர்ஷ் திரும்பி வந்ததும் அக்ஷரா, ஆதர்ஷ் இருவரும் சில விஷயம் பேசி முடிவுக்கு வந்தனர். மறுநாள் ஜெயேந்திரன் வீட்டிற்கு இருவரும் சென்று அனைவரும் உணவருந்து விட்ட பின் ஆதர்ஷ் தன் முடிவை பற்றி அனைவரிடமும் கூறினான். முதலில் எல்லோரும் தயங்கினாலும் அவர்கள் இருவரும் பேசி முடிவுக்கு வந்த பின்னரே இதை கூறுகின்றனர் என புரிந்ததால் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் ஒரு மனதாக அதை ஏற்றுக்கொண்டனர். இதில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கேட்டனர். ஆதர்ஷ் விளக்கமாக அவர்களிடம் கூறினான். நான் லண்டன் போயிட்டு இப்போ தான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வர்ற மாதிரி வீட்டுக்கு நேராகவே போயிடுறேன். அப்பா, அண்ணா, சித்தி எல்லாரும் இறந்த விஷயம் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க மூலமாகவே எனக்கு தெரிய வரும். அப்புறம் ஆஃபீஸ், கிரானைட்ஸ், கல்குவாரி, கடை எல்லாமே நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். நான் அங்கே போனதுக்கு அப்புறமா எந்த மாதிரி சூழ்நிலைன்னு பார்த்துட்டு வாசுவை நான் கூப்பிட்றேன். அவன் மட்டும் அங்கே வரட்டும். அவங்களோட மூவை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பிளான்ஸ்லேயும் மாறுதல் வரும். ஆனால் அது வரைக்கும் பெரியப்பா, குழந்தைங்க எல்லோரும் இங்கேயே இருக்கட்டும். இங்கே தான் அவங்களுக்கும் பாதுகாப்பு என இன்னும் சில விஷயங்களை கூற இறுதியில் ரஞ்சித், அப்படின்னா நீ எப்போ லண்டன் போகிற என்று கேட்டான். இன்றைக்கி நைட் இங்கேருந்து கிளம்பிடுவேன். போனால் நான் முழுசாக பிரச்சனையை முடிக்காமல் கண்டிப்பாக பாதியில் வர முடியாது. முக்கியமாக உங்கள் யார்கிட்டையும் நான் அதிகமாக காண்டாக்ட் வச்சுக்க வேண்டாம்னு இருக்கேன். ஏன்னா என்னோடய கணிப்படி இந்த எல்லா பிரச்சனையும் செல்வம் மட்டும் பண்ணியிருக்க முடியாது. அவனுக்கு கூட இருந்து வேறு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை கேட்ட விக்ரம், என்ன சொல்கிற நீ? ஆனால் அண்ணி, சித்தி எல்லாருமே சொன்னது இதில் செல்வம் மட்டும்தானே. அவனே வேற சொல்லியிருக்கானே. இப்போ நீ வேற யாரோன்னு சொன்னால் அது எப்படி? இல்லை விக்ரம், நல்ல யோசியேன். எந்த பக்கமும் கொஞ்சம் கூட மாட்டிக்காமல் ரொம்ப ஷார்ப்பாக பிஸ்னஸில் குளறுபடி பண்ணியிருக்காங்க. அப்பாவோட ஒரு வேகம் கலந்த ஷார்ப்பான ஆள். அண்ணா ஒரு புத்திசாலியான நிதானமான ஆள். ஆனால் அவனும் கொஞ்சம் ஷார்ப் தான். இப்படிப்பட்ட 2 பேர்கிட்டையும் தான் பண்ண தப்பை மாட்டிக்காத அளவுக்கு அங்கே ஒருத்தன் இத்தனை வருஷம் பின்னாடி வேலை பார்த்துருக்கான். இது கண்டிப்பாக வெறும் செல்வம் மட்டும் பண்ணியிருப்பானா? அவனுக்கு பேராசை இருக்கே தவிர அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. இவங்க யாருமே வெளியில் காட்டாத யாரோ ஒரு ஜீனியஸ் அவங்க கூட இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனை அடக்கிட்டால் போதும், செல்வம் தானாக இறங்கிடுவான். அப்படி செல்வத்துக்கு உதவி பண்ணுற ஆள் யார்? ஒருத்தரா இல்லை கேங்கா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். அவங்கள வச்சு தான் நம்மளோட அடுத்த பிளானே இருக்கும் என்று அவன் தெளிவாக கூற அனைவரும் அவன் கூறியதை சிந்தித்துவிட்டு ஆதர்ஷுக்கு ஒரு துணையாக இருக்க முடிவெடுத்தனர். பின் அடுத்தடுத்து அனைத்தும் விரைவாகவே நடக்க அன்று முழுவதும் ஏனோ ஆதர்ஷ், அக்ஷரா இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளவே இல்லை. அனைவரிடமும் கூறிவிட்டு அவன் கிளம்பினான். அக்ஷரா மாடியில் நின்று கொண்டிருக்க அவளிடம் வந்து அருகில் நின்றவன் சில நிமிடம் இருவரும் எதுவும் பேசாமல் வெளியே பூந்தோட்டத்தை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் மனதில் கொந்தளித்து கொண்டிருந்த பல விடை தெரியாத போராட்டத்திற்கு விடை அளிக்கப் போகும் இந்த யுத்த பயணத்தில் யாருக்கு என்ன காத்திருக்கிறது, என்ன நிகழப்போகிறது என எதுவும் அறியாமல் தங்களது சிந்தனையில் இருந்தனர். ஆதர்ஷின் மனம் சஞ்சலம் நீங்க வேண்டும், அவனது இத்தனை வருட வழிகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என அக்ஷராவும், எந்த சூழ்நிலையிலும் அக்ஷராவிற்கு இதனால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வேண்டிக் கொண்டிருக்கும் ஆதர்ஷ் என இருவரும் மற்றவருக்காக சிந்தித்து கொண்டிருந்தனர். அந்த வார்த்தைகளற்ற மௌன நிலையை கலைக்க விக்ரமிடமிருந்து அழைப்பு வர அதை அட்டன் செய்தவன், ஆதர்ஷ் வண்டி வந்துருச்சுடா, எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நீ கீழே வந்தால் கிளம்பிடலாம் என்ற விக்ரமின் அழைப்பிற்கு இது 2 மினிட்ஸ்டா, நான் வரேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தான். அக்ஷராவை பார்த்தவன் அவளும் திரும்பி பார்க்க தலையை மட்டும் அசைத்துவிட்டு கிளம்பினான். கதவு வரை போனவன் திரும்பி அவளை பார்க்க அவளும் அருகில் வரவும் எதுவும் கூறாமல் அவளை மென்மையாக அணைத்துவிட்டு அவளது நெற்றியில் தன் இதழை பதித்தான். அந்த அணைப்பில் வேகமில்லை, காமமில்லை, அதில் இருந்த பாதுகாப்பு. எப்போதும் உடன் இருப்பேன் என்று கூறுவது போல அமைந்தது.
அக்ஷராவும் அவனை ஒரு நிமிடம் விடாமல் அணைத்து கொண்டு பின் சற்று விலகி நின்று அவனை பார்த்து மெளிதாக புன்னகைத்தாள். அந்த செயல் இருவருக்கும் 1000 விஷயங்களை கூறின. அங்கே வார்த்தைகளோ இதற்கு விளக்கங்களோ தேவையற்று போயின. அதன் பின் ஆதர்ஷ் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சென்னையில் ஆனந்தின் மொபைலுக்கு மெசேஜ் வந்தது. அதை கண்டு சற்று முகம் சுருங்க நின்றிருந்த செல்வத்திற்கு ஆதர்ஷ் இந்தியா வரப்போவதாக அடுத்த அரை மணி நேரத்தில் கால் வந்தது. செல்வமும் உடனே யாருக்கோ கால் செய்து விஷயத்தை கூறினான். சரி, ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு சும்மா வீட்டுக்கு 2 நாள் வந்துட்டு போவான். எப்படியும் எல்லாரும் இறந்ததை சொல்லி தானே ஆகணும். சொன்னால் இந்த தடவை ஒரு வாரம் சேர்த்து இருந்துட்டு போயிடுவான். முடிஞ்சால் இப்போவே பிஸ்னஸ் லாஸ், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அப்படி இப்படின்னு பேசி சில ப்ராப்பர்ட்டி நம்ம பேருக்கு மாற்றுற மாதிரி கேட்போம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். எப்படியும் அவனுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே மற்றவங்களுக்காக அவனும் ஒத்துக்கிட்டு சரி பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அவன்கிட்ட நாம் எமோஷ்னலாக பேசி இந்த மாதிரி பிஸ்னஸ் பிரச்சனையில் தானே உன் அப்பா அண்ணா எல்லோரும் இறந்தாங்கன்னு அவனோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் அடித்தாலே போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பணுன்னு முடிவு பண்ணிடுவான். அதையும் தாண்டி அவன் இருந்தால் இன்னும் அவன் லைஃப்பில் மிச்சம் இருக்கிற குடும்பத்தை ஏதாவது பண்ணுவோம். அந்தளவுக்கு அவன் வச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அதை பார்த்ததும் அவன் இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் என்று மறுமுனையில் இருந்தவன் தெளிவாக விளக்கி கூற, செல்வமும் இல்லை, இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு பேசாமல் அவனையே ஏதாவது பண்ணிட்டா சீக்கிரமாக பிரச்சனை முடிஞ்சிடுமே, நான் நம்ம ஆளுங்களை வச்சு அவனை ஏதாவது பண்ணிடவா என்று ஆர்வமாக கேட்க, மறுமுனையில் முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க. ஆதர்ஷ என்ன நினச்சிங்க? அடித்தா மிரட்டினா பயப்படுற ஆளுன்னா? அவனுக்கு பிரச்சனைன்னு எதுவும் தெரியாத வரைக்கும் தான் இங்கே எல்லோரும் சேஃபாக இருக்க முடியும். அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனாலும் எல்லாருக்குமே அது டேஞ்சர் தான். சும்மா ஏதோ ஆக்சிடெண்ட்டு விதி தனிமையில் இருக்கும்னு நினச்சி அமைதியாக கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு அவனே கொஞ்ச நாளில் போயிடுவான். நீங்களாக நடுவில் ஏதாவது குளறுபடி பண்ணி அவனை சீண்டி விடாதீங்க. இத்தனை வருஷம் பண்ண எல்லா விஷயமும் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்னும் கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம கைக்கு வந்தப்புறமா அவனை பார்த்துக்கலாம். சரி என்று செல்வம் ஒப்புக்கொள்ள, அடுத்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுவிட்டு ஃபோனை அணைத்தார். மறுநாள் ஆதர்ஷை அழைத்து வர செல்வமே ஏர்போர்ட்டிற்கு சென்றார். ஏர்போர்ட்டில் பார்த்ததும், என்ன அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்க? அண்ணா என்ன பண்ணுறான்? அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா என்று கேட்டதும் செல்வம் சற்று திகைக்க, ஆதர்ஷோ இல்லை, அவன் தானே எப்போவுமே வருவான், இந்த தடவை சார் ரொம்ப பிஸி போல், மெசேஜ் மெயில் எதுக்குமே ரிப்ளை பண்ணவும் இல்லை, நானும் வேலை ப்ராஜெக்ட்டுன்னு அவன்கிட்ட பேசவே முடியல, அதுதான் அவனை எப்போவுமே பிஸியாக இருக்கிற மாதிரி வேலை கொடுத்தே க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் என்றதும் தான் செல்வத்திற்கு சீராக மூச்சே வந்தது. சரி சரி, நீ வா ஆதர்ஷ், வீட்டுக்கு போகலாம், எல்லாமே வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறினார். சிறிது தூரம் கடந்த பின், என்ன விஷயம் ஆதர்ஷ், நேற்று தான் மெசேஜ் வந்தது, இன்னைக்கு நீயே வந்திருக்க, இவ்வளோ அவசரமாக வந்திருக்கேன்னா ஏதாவது பிளானா இல்லை ப்ராப்ளமா என்று செல்வம் தெரியாதது போல கேட்க, ஆதர்ஷும் ஏன் அங்கிள், பிளான் பண்ணி நான் என்ன கொலை பண்ணவா வரேன், வீட்டுக்கு தானே வரேன், ஒருவேளை நான் இங்கே வரதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என மெளிதாக புன்னகைத்து கொண்டே கேள்வியை கேட்க, செல்வத்திற்கு சற்று வேர்த்து கொட்டியது. இருந்தும் சமாளித்தபடி, சேச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வீட்டுக்கு வரதில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான், எப்போ வருவேன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்று ஒரு வழியாக சமாளித்தார். அடுத்து வீடு வந்து சேரும் வரை செல்வம் வாயே திறக்கவில்லை. வீட்டிற்கு வந்ததும் சாந்தி முதலில் ஆதர்ஷை பார்த்து திகைத்தார். பின்னால் பைரவியும் முகத்தில் அதிர்ச்சியை காட்ட, ஆனால் ஆதர்ஷோ சாதாரணமாக வீட்டில் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்து செல்வத்தையும் அமர சொன்னான். எப்படி இருக்கீங்க என ஆதர்ஷ் பைரவியின் அருகில் சென்று புன்னகையுடன் வினவினான். அவரோ வார்த்தைகள் எதுவுமின்றி இயந்திரம் போல தலையை மட்டும் அசைத்தார்.
சாந்தியிடம் அடுத்து சென்றவன், எப்படி இருக்கீங்க அண்ணி? சிந்து குழந்தை எல்லாரும் எங்க என்று எதுவும் தெரியாதது போல கேட்க, அவர்களோ இவன் கேள்வியில் சற்று விழித்தனர். செல்வம் தான் பதில் கூறினார். அது அவங்க எல்லாரும் சாந்தியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க என்று கூறியதும் அவரை நம்பாமல் பார்க்க, செல்வம் சாந்தியை முறைத்துவிட்டு, அப்படித்தானேம்மா சாந்தி, என்கிட்டையும் சொன்ன என்று ஒரு மாதிரி கேட்க, சாந்தியும் வேகமாக, ஆமாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் என்று கூறினாள். அப்படித்தான் செல்வத்திடமும் ஊரில் கிராமத்தில் விட்டிருப்பதாக இத்தனை நாள் கூறியிருந்தாள். செல்வமும் இத்தனை நாள் சாந்தியின் சொந்த ஊரான கிராமத்தில், அவர்கள் குடும்பமும் சற்று பெரிய இடம்தான். குழந்தைகளை விசாரிக்க சென்றோ இல்லை அழைத்து வரலாம் என்று சென்றாலோ அங்கு இருக்கவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம் மீது சந்தேகம் வரும். அதனால் சிறிது காலம் அடக்கியே வாசிக்கலாம் என்று எண்ணிதான் இத்தனை நாள் குழந்தைகள் பக்கம் திரும்பாமல் இருந்தார். இப்போது செல்வத்திற்கும் ஆதர்ஷிடம் கூறுவதற்கு அதுவே சரியென பட்டது. அதனால் குழந்தைகள் கிராமத்தில் இருக்கிறார்கள் என பட்டென அவரும் கூறிவிட்டார். இருவரையும் சிறிது கூர்மையாக பார்த்த ஆதர்ஷ், ஓகே ஃபைன். ஆமாம், அண்ணா எங்கே போனா? ரொம்ப வேலையில் இருக்கானா? ஒரு மெசேஜ் ஒரு கால் கூட இல்லை, என்கிட்ட சொல்லாமல் எங்கே போனாவன் என்று கேட்டதும் சாந்தி பைரவி இருவருக்கும் ஒன்றுமே புரியாத நிலைதான். அவர்கள் பிரம்மை பிடித்தது போல நிற்க, செல்வம் அவர்கள் பேசியதாவது உளறிவிடப் போகிறார்கள் என்ற பயத்தில் அவரே பதில் கூறினார். ஆதர்ஷை மாடிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு நடந்த விபத்து பற்றி இவர் தெளிவாக கூற, அப்பாவும் சித்தியும் விபத்து நேர்ந்த போதே இறந்துட்டாங்க. ஆனந்துக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் பட் பிரயோஜனம் இல்லாமல் அவனும் இறந்துட்டான். செல்வம் கூறிய பொய்யை, அதுவும் தன் அண்ணன் சாவுக்கு காரணமானவன் வாயிலிருந்தே கேட்ட ஆதர்ஷுக்கு கோபம் தலைக்கேறியது. அங்கு இருந்த பொருட்கள் அனைத்திலும் தன் கோபத்தை காட்டினான். முதன்முறையாக அம்மா அண்ணியின் மூலம் விஷயம் அறிந்த போதும் அவன் உணர்ச்சிகள் மொத்தமாக அடக்கப்பட்டு விட்டன. ஆனால் இன்று அதற்கான எந்த அவசியமும் இல்லை என அவனுக்கு தெளிவாக தோன்றியது. ஆதர்ஷ் கீழே வந்து சாந்தி பைரவியிடம், எப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி என அனைத்து கேள்விகளையும் செல்வத்தை வைத்து கொண்டே மீண்டும் இவர்களிடம் கேட்டான். அவர்களும் பதில் மட்டும் கூறினர். ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் ஊருக்கு தானே போயிருந்தேன், ஒரேடியாக போயிட்டேன்னு நினச்சிங்களா? அப்பா சித்தி மேலே இருந்த கோபத்தில் நீங்களும் எல்லாரும் விலகி இருந்ததால் நானும் ஒதுங்கி போயிட்டேன். அதுக்காக எனக்கு குடும்பமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களாமா? எனக்கு பாசம் உணர்ச்சி இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா என அன்று தன் அம்மா தன்னிடம் சொன்னவற்றிற்கு தன் பதிலை இப்போது கேள்வியாக அங்கு வைத்தான். சாந்தியிடம் திரும்பிய ஆதர்ஷ், அண்ணனுக்கு அடிபட்ட போதே இதை சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்லியிருந்தா என் அண்ணனை நான் எப்படியாவது காப்பாற்றிருப்பேன்ல என்ற ஆதர்ஷின் கேள்விக்கு சாந்தியின் கண்ணீரே விடையாக கிடைத்தது. அவனின் ஆதங்கம் அவர்களுக்கும் புரிந்ததே. அதனால் மௌனம் காத்தனர். மீண்டும் ஆதர்ஷ், ஏன் எனக்கு சொல்லலை என்று அதே கேள்வியில் நிற்க, ஒரு கட்டத்துக்கு மேல் சாந்தி தான், இல்லை அவரு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் என செல்வத்தை கை காட்டி விட்டாள். இதை கேட்ட செல்வம் பயந்து போய், ஏதேனும் இவர்கள் உளறி கொட்டும் முன் நாமே ஏதேனும் சொல்லி சமாளித்து விடலாம் என்று எண்ணியவர், ஆமாம் ஆதர்ஷ், உனக்கு தெரிஞ்சு நீ அங்கே இருந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு. அதுக்கு நாங்களே சரி பண்ணிவிட்டு உனக்கு விஷயம் சொல்லலான்னு தான் அப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அப்போது அவங்க இறந்தே இத்தனை மாதம் ஆகிடுச்சே, ஏன் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்று ஆதர்ஷ் அடுத்த கேள்வியை கேட்க, இல்லை அது வந்து நீ கோவத்தில் இங்கே வந்துட்டு அதுக்கு காரணமான பிஸ்னஸ் எதிரிகளை ஏதாவது கொலை இது பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு இது போயிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாதிச்சிடுமேன்னு தான் நாங்கள் சொல்லலை. அதோட நீ இங்கே வந்து உனக்கும் இந்த பிஸ்னஸ்லாம் எடுத்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு தான் உங்கள் அம்மாவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, அதுதான் சொல்லலை என்று அவர் திக்கி திணறி சில விஷயங்களை கோரி முடிக்க, ஆதர்ஷோ சளைக்காமல் அடுத்த கேள்வியை கேட்டான். ஓ, அப்படின்னா இதை எப்போவுமே எனக்கு தெரியாமலே பார்த்துக்க போகிறீங்களா? இல்லை என்கிட்ட இருந்து அந்த கொலை பண்ணவங்கள காப்பாற்ற போகிறீங்களா? பிஸ்னஸில் பிரச்சனை, ஆக்சிடெண்ட் பண்ணாங்கன்னு இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ நாளாக அது யாருன்னு யாருமே கண்டுபிடிக்கலையா?
அப்புறம் எப்படி நான் அண்ணாவுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் தெரிஞ்சது என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்க செல்வம் சற்று மிரண்டு விட்டான். இவனிடம் பொறுமையாக கூறினால் நாமே பயந்து உளறி விடுவோம் என்று அஞ்சியவன், என்ன ஆதர்ஸ் பேசுகிற நீ 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 சொல்கிறத பார்த்தா என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எவ்வளோ லாஸ், அப்படி இருந்தும் மகேந்திர அண்ணனோட உழைப்பு அது வீணாகக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அதுக்கே அடுத்து பணம் இல்லை. அந்த பணத்தை புரட்டுறதுக்கே நான் எவ்வளோ சிரமப்படுறேன்னு தெரியுமா? ஆனால் நீ என்னடா அண்ணா வந்தது வராதமா என்ன சந்தேகப்பட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்க. இவ்வளோ நாள் உன் குடும்பத்தை தொழிலை பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு நல்ல பட்டம் தான் நீ கொடுக்குற. உன் அண்ணா அப்பா எல்லாரும் உன்ன மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க மனுஷங்களை நம்புவாங்க. உன் அண்ணா உனக்கு அவ்வளோ முக்கியம்னா நீ தானே பார்த்துருக்கணும். அவன் அவ்வளோ கேட்டும் நீ இந்த தொழிலை பார்த்துக்க மாட்டேன்னு ஊருக்கு கிளம்பி போனவன் தானே. இப்போ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குற என அவனை பேச விடாமல் தன்மேல் தவறு என்று அவன் யோசித்து விடக்கூடாது என்று எண்ணியவர் படபடவென தான் நினைத்ததை கூறி முடித்தார். ஆனால் ஆதர்ஷ் அமைதியாக சில நிமிடம் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவன் இறுதியில், கரெக்ட் தான் அங்கிள், நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். தப்பு என் மேலே தான். நானே நீ எல்லாத்தையும் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் என்று கூறியதும் செல்வத்திற்கு மயக்கம் வராத குறைதான். தான் ஒன்று நினைத்து கொண்டு பேச அவன் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு இங்கேயே இருப்பேன் என்று கூறிவிட்டானே என்று எண்ணியவர் அடுத்து தான் என்ன செய்வது, இதை எப்படி அவனிடம் கூறுவது என்று சற்று குழம்பியே போனார்.